ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களுக்காக செஞ்சு காட்ட போகிற ரெசிபி லாப்ஸ்டர் பெப்பர் ரோஸ்ட். இந்த லாப்ஸ்டர் நான் எடேக்கா சென்டரில் தான் வாங்கியிருக்கேன். சீ ஃபுட்ஸ் அண்ட் ஃபிஷ்ஷஸ் செக்ஷனில் நீங்கள் போய் இதை வாங்குங்க. கண்டிப்பாக ஸ்டோருக்குள்ளே போய் டீப் ஃப்ரீசரில் தேடாதீங்க. இது வந்து ஒரு பீஸோட விலை வந்து அரவுண்ட் 30 euros. ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஜெர்மனியில் இருக்கக்கூடிய எடேக்கா சென்டரில் போய் நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த லாப்ஸ்டரை நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஏன்னா அப்போ தான் இதில் இருக்க மீட்டை நம்ம அழகாக வெளியே எடுக்க முடியும், ஈஸியாக வெளியே வரும். அதுக்காக இதை நம்ம குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரு 15 மினிட்ஸ்க்கு இந்த லாப்ஸ்டரை நான் ஸ்டீம் குக் பண்ணி எடுக்கிறேன். நிறைய பேர் இதை டைரெக்டாக வாட்டரில் போட்டு குக் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த தண்ணியிலேயே எல்லா டேஸ்ட்டும் போயிடும், எல்லா நியூட்ரியன்ஸும் போயிடும். அந்த தண்ணியை நீங்கள் திருப்பி எதாவது ப்ராத்தாக யூஸ் பண்ணுறதா இருந்தால் இஷ்யூஸ் கிடையாது. இல்லை அதை நீங்கள் வீணாக வெளியே கொட்டுறதா இருந்தால் இந்த மாதிரி ஸ்டீமிங் டெக்னிக்கில் லாப்ஸ்டரை வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்ம லாப்ஸ்டர் எப்படி வரான்றதை பார்ப்போம். வாவ், நம்ம எப்படி வச்சோம், இப்போ என்ன கலரில் இருக்குது பாருங்கள். மேக்னிஃபிசன்ட், சூப்பர்பான ஒரு ரெட்டிஷ் ஆரஞ்சு கலரில் நம்ம லாப்ஸ்டர் குக் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து கீழ்ப்பகுதி இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி கால் இருக்குது, 2 பெரிய கிளாஸ் இருக்குது, நிறைய சின்ன சின்ன காலும் இருக்குது. அதுலேருந்தும் நம்ம மீட்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை பேசிக்காக இதை வந்து நம்ம செக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுப்போம். இந்த ஜாயிண்ட்டை பார்த்து நீங்கள் உடைச்சிங்கன்னா அழகாக அது வந்து உடஞ்சி வந்துடும். அடுத்து இந்த டெய்லை இந்த ஹெட் போர்ஷன்லேருந்து நம்ம ஜஸ்ட் ஒரு ட்விஸ்ட் அண்ட் புல், அவ்வளோதான். தனியாக எடுத்து வச்சுப்போம். ஸோ மேஜர் மீட்டே பார்த்திங்கன்னா இந்த டெய்ல் மீட், கிளாஸில் இருக்கிறது, அப்புறம் அந்த குட்டி குட்டி காலில் இருக்கிறது தான். ஸோ நான் இப்போ இந்த டெய்லேருந்து மீட்டை எப்படி எடுக்கணுன்றதை காட்டுறேன். இந்த லென்த் வாக்கில் நீங்கள் இதை பொறுமையாக சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. மீட்டை கட் பண்ணிடாதீங்க, பொறுமையாக லைட்டாக அந்த ஷெல் இருக்கிறதோடையே நீங்கள் ஜஸ்ட் கிவ் அ கட். கட் பண்ணிவிட்டு இந்த டெய்லை நம்ம கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு சைடில் இருக்கிற ஷெல்ஸையும் நம்ம லூசன் பண்ணிக்கலாம். அப்புறம் உங்கள் தம் ஃபிங்கரில் யூஸ் பண்ணி இந்த மீட்டை ஜஸ்ட் ரன் அலாங் த ஷெல். உங்கள் தம் ஃபிங்கரை உள்ளே விட்டு இந்த ஷெல்லோட லைனிங்லேயே இருந்து மீட்டை வெளியே எடுத்துக்கலாம். சூப்பராக வந்துருச்சு பாருங்கள் மீட் வெளியே. இப்போ இந்த ஹெட் போர்ஷன்ஸில் இருக்க கால் இருக்குல்ல, இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி கிளாஸ் மாதிரி தான் இருக்குது, அதுவும் அதை நம்ம உடச்சி எடுத்துப்போம். மித்தபடி அந்த ஹெட்டில் இருக்கிற போர்ஷன்ஸ் பெருசாக யூஸ் ஆகாது. அடுத்து இந்த கிளாஸில் இருக்கிற நக்கிள்ஸை செப்பரேட் பண்ணி எடுத்துப்போம். ஏன்னா எவ்ரி பார்ட் ஹேஸ் காட் மீட். ஸோ அதிலேருந்து மீட் எடுக்கிறது தான் கொஞ்சம் டீடியஸான ப்ராசஸ். ஸோ இந்த மாதிரி கிளாஸில் பேக் சைட் ஆஃப் த நைஃப் வச்சு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிராக் கொடுங்க. இந்த மாதிரி லைட்டாக அடிச்சிங்கன்னா உடஞ்சிரும். இதுலேருந்து அழகாக நம்ம கிளா மீட்டை எடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பராக வெளியே வந்துடுச்சு. இதே மாதிரி அடுத்த கிளாஸையும் நம்ம பிரேக் ஓப்பன் பண்ணி எடுத்து மீட்டை நம்ம செப்பரேட் பண்ணிடுவோம். ஸோ அந்த குட்டி பல்லு மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து நம்ம சிசர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்தாவே மீட் வெளியே வந்துடும். ஸோ அந்த குட்டி குட்டி கிளாஸ் கால் இருந்ததில் அதில் இருக்கிற மீட்டை வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு ரோலிங் பின்னோ இல்லை இந்த மாதிரி ஏதாவது ப்ரெஷர் கொடுக்க ஆப்ஜெக்ட் வச்சு கீழே இருந்து நீங்கள் மேலே நோக்கி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்கிற எல்லா மீட்டும் அழகாக வெளியே வந்துடும். ஸோ எல்லா பார்ட்ஸ்லேருந்தும் நம்ம மீட்டை வெளியே எடுத்தாச்சு. இதை நம்ம இப்போது சமைச்சு எடுத்துக்கலாம்.
ஒரு பேன் வச்சுப்போம். இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுப்போம். எந்த எண்ணெய் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ரெகுலராக போடுற தாளிப்புக்கான ஐட்டம் தான் கடுகு, சோம்பு, கொஞ்சமாக பூண்டு, அதாவது ஒரு 2 பல்லு பூண்டை நான் வந்து தின் ஸ்லைஸாக நறுக்கி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன் இந்த ஸ்டெப் நான் பண்ணுறேன்னா அப்போ தான் இந்த நல்லெண்ணெய், சோம்பு, பூண்டெல்லாம் நல்ல ஃப்ளேவர் எல்லாம் இன்ஃப்யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியும் ட்ரை பண்ணுங்கள் ஃபார் ஆடட் ஃப்ளேவர்ஸ். ஸோ அது ஓரளவுக்கு நல்ல ஒரு பொன்னிறமாக பூண்டு வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம கருவேப்பிலை சேர்த்துப்போம். என்னடா பேப்பர் கிழிகிற மாதிரி கிழியுதேன்னு பார்க்குறீங்களா கருவேப்பிலை? இந்த கருவேப்பிலை கிடைக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். ஸோ எனக்கு கிடச்சப்போ நான் இதை டீப் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஃப்ரீசரில் இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர் அது மாறிடுச்சு. ஸோ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நான் 2 பெரிய வெங்காயம், நல்ல பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நம்ம பெப்பர் ரோஸ்ட் செய்கிறப்போ வெங்காயத்தோட ஃப்ளேவர் நிறைய இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த லாப்ஸ்டர் மீட்டும் நமக்கு கம்மியாக இருக்கிறப்ப நீங்கள் இந்த மாதிரி பெப்பர் ரோஸ்ட் செய்கிறப்போ வெங்காயத்தோட குவான்டிட்டி கொஞ்சம் எப்பயுமே அதிகமாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டே இருக்குது. நல்லா சாஃப்டாக வதங்கணும். இது நிறைய பேர் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்த்து வதக்குவாங்க. பட் இது நீங்கள் நார்மலாக நீங்கள் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்குனீங்கனாலே வதங்கிடும். உப்பு சேர்க்கணுன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம், தப்பில்லை. பட் ஐ டோன்ட் ப்ரிஃபர். ஸோ இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வதங்கினதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இல்லை, இந்த ஸ்டேஜில் நான் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இப்போ நான் சேர்த்துக்கிறேன். ஒரு 4-5 பல்லு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி நல்லா இடித்து வச்சுருக்கேன். ஸோ இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிடுவோம். பச்சை வாசனை போக நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா ஒரே ஒரு தக்காளி நான் மெல்லிஸாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். போதும், நிறைய தக்காளி தேவையில்லை இந்த டிஷ்க்கு. இது நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கிறேன். நான் 1 டீஸ்பூன் தனியா பவுடரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். எப்பயுமே நான் என் டிஷ்ஷஸில் உப்பை கடைசியாக தான் போடுவேன். ஸோ தட் அதிகமும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஃபைனலாக டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு வேணுமோ அவ்வளோ சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு. ஸோ இதோட எல்லா மசாலா ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 30 ml போல் நான் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 3 to 4 minutes இதை நான் வந்து மூடி போட்டு குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். த்ரீ மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். மசாலாலாம் சூப்பராக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லாப்ஸ்டர் மீட்டை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். ஸோ தட் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா லாப்ஸ்டரில் அழகாக கோட் ஆகணும். அதோட மசாலாவோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் லாப்ஸ்டர்ஸில் இறங்கணும். அதுக்காக நம்ம ஒரு 2 to 3 minutes மூடி போட்டு ஸ்லோ ஹீட்டில் இதை நம்ம கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் கடைசி 3 ஸ்டெப் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் கழிச்சு நான் எடுத்திருக்கேன். இதோட 1 tablespoon கோகோனட் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் 1 tablespoon மிளகு, சீரகம் ஈச் 1 tablespoon வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1.5 டீஸ்பூன் நான் இப்போ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிட்டா நம்மளோட லாப்ஸ்டர் பெப்பர் ரோஸ்ட் ரெடி. வாவ், வாசனையே செம்மையாக இருக்குது. ஸோ கடைசியாக இது மேலே கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பர்பான லாப்ஸ்டர் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. ஸோ உங்களை எல்லாரையும் நான் இன்னொரு சூப்பர்பான வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர் அண்ட் பாய் பாய்.